ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அந்த காலங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல, அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற 3 காலத்தையுமே சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலமே சிம்பிளா எப்படி சொல்லலாம், கண்டினியூஸ்ல எப்படி சொல்லலாம், பர்ஃபெக்ட்ல எப்படி சொல்லலாம், இல்ல பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 வெரைட்டி ஆஃப் டென்சஸோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகா கொடுக்குது. இதுல அஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் கொண்டு வரும். அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் ஆஸ் வெல் த இன்ட்ரோகேட்டிவ். இந்த 3 விஷயத்துமே அஃபர்மேஷன்ல கொண்டு வராங்க. ஏன்னா அஃபர்மேஷன்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு கரெக்டா ஒரு வாக்கியத்தை கேள்வியா கொடுக்குது, கேள்வி நமக்கு பதிலாகவும் அமைச்சு தருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நமக்கு வரக்கூடியதா இருக்கு. இந்த அஃபர்மேட்டிவ்ல நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்லயுமே இன்ட்ரோகேட்டிவ்க்குள்ள ஒரு நெகட்டிவ் அஃபர்மேஷன் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதுல நமக்கு புதுசா ஏதாவது கொண்டு வரணுமானா கிடையாது. as usual நம்ம கொண்டு வச்சிருந்த verb forms and subject form தான். ஸோ ஆக்ஷன் வார்த்தைகளும் சப்ஜெக்ட் ஃபார்ம்ஸ் தான். அது கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரூல் அமைச்சு நம்ம அந்த ரூலை கரெக்டா ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ஒரு சப்ஜெக்ட், ஒரு verb அண்ட் இடையில வரக்கூடிய ரூல், இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான verb form என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், V1, V2, V3, present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ V1, V2, V3ல என்ன எடுக்கிறோன்னா, லேர்ன், கற்க அப்படிங்கிறது. V2 and V3ல வந்து லேர்ன்டு, கற்றுக்கொண்ட. லேர்ன்ட் அப்படிங்கிறதுக்கு, லேர்ன்ட் அப்படிங்கிறதுக்கு, கற்க, அப்புறம் கற்றுக்கொண்ட அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் ஐ, he, she, she, you, they, it. இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ரூலுங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய ரூல். will or shall பிளஸ் நெகட்டிவ்ங்கிறது வந்து not. ஸோ அப்போ இன்ட்ரோகேட்டிவ்ல நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம். ஷார்ட் ஃபார்ம் பார்க்கலாமா? will பிளஸ் not அப்படின்னு எடுக்கும் போது won't அப்படின்னு எடுப்போம். will பிளஸ் notனா won't எடுப்போம். ஸோ இது ஷார்ட் ஃபார்ம்ல வரும். ஸோ will or shall பிளஸ் not, இதுக்கப்புறம் சப்ஜெக்ட், தென் பர்ஃபெக்ட்னால have, தென் V3. V3ன்னும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான் V3. அப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சா? சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள். ஸோ சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, won't, won't he have learned this topic. So when he have learned this topic னா, அப்ப இந்த தலைப்பை வந்து அவங்க கற்று இருக்க மாட்டார்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ கத்துட்டு இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. ஸோ அப்போ திஸ்ங்கிறதுனால இந்த, தட்னா அந்த, இந்த தலைப்பை லேர்ன்ட் இல்லையா, கற்றிருக்க. ஸோ ஹீங்கிறதுனால அவன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கற்றிருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லலாம்.
இல்லை எனக்கு வந்து நான் ஹீங்கிறது ஜெண்டர் பேஸ்டு தான் சொல்றேன் அப்படின்னா அப்ப நீங்க மாட்டானாக்கு பதிலாக கற்றிருக்க மாட்டார்களா அப்படின்றதையும் சொல்லலாம். ஏன்னா அவன்னும் போது அவங்க நம்மளோட சின்னவங்க பெரியவங்க இல்லாம நீங்க ஜென்ரலா ஒரு ஜெண்டர் பேஸ் பண்ணி சொல்றீங்கன்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். இல்ல நேரடியா பேசும்போது நம்ம தமிழ்ல பேசும்போது சொல்ல போறது இல்ல, இங்கிலீஷ்ல பேசும்போது ஜென்ரலா நம்ம ஜெண்டர் பேஸ் பண்ணி ஹி அப்படின்னு சொல்லிடுப்போம். இன்ட்ரோகேட்டிவ்ல நெகட்டிவ். இதே இதுல அஃபர்மேஷன் நெகட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாம். He will not have learned this topic. இதே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக எழுதும் போது he will have learned this topic. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்லையுமே கொஸ்டினாக சொல்கிறது தான். ஸோ அப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் ஒரே ஒரு ரூல் வச்சுட்டு நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, ஸோ ஒரே ஒரு வேர்ப் ஃபார்ம் ஒரு ரூல் ஃபார்ம் வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான அஃபர்மேஷன் சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸை பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.